அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக வாக்குகளை குறிவைத்து திமுகவும் தாவேகாவும் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றன. மாநில மாநாட்டில் பேசிய திரு விஜய், அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள், இந்த கட்சியின் தலைமை பலவீனமாக இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில திரு எடப்பாடி பழனிசாமி 4 நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார், மதுரையை மையமிட்டு. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுக்கான பின்னணி. மதுரையை ஏன் குறிவைக்கிறார்கள், யாருக்கு வெற்றி தரும் தென் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிந்துகள் அனைவருக்கும். திரு பிரியன், இந்த முறை கூடுதலாக கவனத்தில் கொள்ளப்படுதோ மதுரை எல்லா கட்சிகளாலையும்? வழக்கமா தெற்கு பகுதிக்கு அரசியல் கட்சிகள் பொதுவாக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது தேர்தல் வரும்போது கொடுப்பாங்க. அது திரையுலகமா இருந்தாலும் சரி, அது அரசியல் உலகமா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே மதுரை தெற்கு பகுதிகள் ஒரு ஒரு பொட்டன்சியலான ஒரு ஆதரவு தளமா அது இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது அது எம்ஜிஆருக்காகட்டும் இல்ல வேறு நடிகர்களுக்காகட்டும் ஒரு ஆதரவு இருக்கு. அதிமுகவுக்கும் தெற்கு பகுதி கொஞ்சம் ஆதரவு தளம் இருக்குன்றது நம்ம பக்கத்துல, திமுகவுக்கும் இருக்கிறது நம்ம இருக்கிறது. ஆனா மதுரையை மையமா வைத்து விஜய் மாநாடு நடத்தினது, அப்புறம் திமுக பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்து செல்வது என்பது, அப்புறம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் மதுரையை மையமா வச்சு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, இதெல்லாம் நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதாவது திமுக வாக்குகளை குறிவைத்து அதோ போகுது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது குறிவைத்து போல ஏற்கனவே அதிமுக வாக்குகள் திமுக வாங்கிடுச்சு. அது குட்டியெல்லாம் இருக்க வேண்டிய எதுவும் கிடையாது. ஏற்கனவே வாங்கிட்டாங்கன்றீங்களா? ஏற்கனவே வாக்குகள் இழந்துட்டாங்க. பார்லிமெண்ட் தேர்தலே வாக்குகள் இழந்துட்டாங்க. 21 தேர்தலில் கூட ஓரளவுக்கு அதிமுக 21 தேர்தலே அதிமுக பெருசாங்க இல்ல. ஏன் இந்த அவசியம் வந்தது? பழனிசாமிக்கு ஏன் மதுரையை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் வருதுன்னா, பலவீனமா இருக்காங்க சார். பலவீனமா இருக்கும்போது டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் வரதான் செய்யும். என்ன 21 தேர்தலில் என்னாச்சு? மொத்தம் 10 மாவட்டங்கள், திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரியில் போனீங்கன்னா 10 மாவட்டங்கள், 10 மாவட்டங்கள் 58 தொகுதிகள். 58 தொகுதிகள்ல திமுகவும் கூட்டணி கட்சிகளும் 41 தொகுதிகள் வாங்கினாங்க. இவங்க கூட்டணி கட்சிகள் 16, அதிமுக ஒரு பாஜக 17 தொகுதி அவங்க வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது 21 தேதியிலே அதுதான் நிலைமை. திமுக அதிமுக பாஜக எல்லாம் இருக்கதான் நிலைமை. கூட பாமக வேற இருந்தாங்க. அப்போ அதனால இப்போ என்ன நிலைமை? பார்லிமெண்ட் தேர்தல்ல ஒன்னும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. மொத்தமே தெற்கு பகுதியில 10 மாவட்டங்கள்ல இருக்கிற மொத்தம் ஓட்டுக்கு 1,60,00,000 தான் ஓட்டு இருக்கு. போன பார்லிமெண்ட் தேர்தல் அங்க பதிவானது 1,05,00,000 ஓட்டு. பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வாங்கினது 23 லட்சம் ஓட்டு. அதுல பாஜக மட்டும் 10 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. அதே மாதிரி அதிமுக தனது கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து வாங்கினது 17,95,000 ஓட்டு. அதுல அதிமுக மட்டும் வாங்கினது வெறும் 10 லட்சம் ஓட்டு. திமுக பாஜக மட்டும்தான் இருக்கு. 2 பேரும் ஆளுக்கு 10 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 2 பேரும் சேர்த்தா 20 லட்சம் தான் வருது. ஆனால் திமுக 60 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்காங்க சார். 50ல இருந்து 60 லட்சம் ஓட்டு திமுக கூட்டணி கட்சிகள் வாங்கியிருக்காங்க. அப்ப அதிமுக எங்க இருக்கு? தெற்குல எங்க இருக்கு அதிமுக? பாஜகவும் சேர்த்து தான் சொல்றேன், எங்க இருக்கு? ரெண்டுமே இல்ல. ஆக்சுவலா ஐ எம் டெல்லிங் யூ தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். they are not there at all. 3 கம்யூனிட்டி இருக்கு. ரவீந்திரன் கோசாமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், 3 கம்யூனிட்டி இருக்கு அங்க மொத்தம். இவரு தேவேந்திர குல வேளாளர், நாடார், அதுல கிறிஸ்டியன், இந்து, முக்கலத்தோருடைய இது தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு தான் வெளில வந்துட்டாரு. ஓபிஎஸ் இன்னைக்கு வெளில வந்துட்டாரு. நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை தான் பேசுறேன். நாளைக்கு நிலைமை மாறும். இன்னைக்கு தினகரனும் இல்ல அங்க இல்ல, ஓபிஎஸ் அங்க இல்ல. அப்ப முக்கலத்தோர் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைச்சுமா கிடைக்காத? போன வாட்டியே கிடைக்கல, இந்த வாட்டி கிடைக்காது. தேவேந்திர குல வேளாளர் அவங்க பார்ஷியலி கொஞ்சம் பாஜக சைடுல இருக்காங்க, பெரும்பாலும் திமுக சைடுல இருக்காங்க. நாடார்ல கிறிஸ்டியன் நாடார் இந்த வாட்டிக்கு நிச்சயமா திமுக தான் போடுவாங்க. கொஞ்சம் பேர் இளைஞர்கள் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்து நாடார்களும் பாஜக திமுக ரெண்டுக்கும் டிவைட் பண்ணிப்பாங்க. அப்படி எல்லாம் பார்த்தா கூட திமுக அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தா கூட, நயினார் நாகேந்திரன் அந்த சைடுல இருந்தா கூட, சவுத்துல இருந்தா கூட, இந்த வாட்டி அவங்க இதே நிலைமை நீடித்தால், யார் எந்த கூட்டணி எந்த கட்சியும் அங்க போய் சேரல, இதே பாஜக அதிமுக தான் அங்க இருக்கு அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை தழுவும். தெற்குல படுதோல்வியை தழுவும், சாதாரண தோல்வி இல்ல. போன வாட்டி வாங்கினோட படுதோல்வியை தழுவும். என்னன்னா
1,05,00,000 ஓட்டு பதிவான பார்லிமெண்ட் தேர்தல்ல இந்த ரெண்டு கட்சியும் தனித்தனியா வாங்கின ஓட்டு 10 மொத்தம் 20 லட்சம் தான் சார். எங்க இருக்கு பாருங்க, எவ்வளவு தூரத்துல பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை வலிமையா மாற்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்ல, தினகரனை வந்து வெளியில அமிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட தினகரன் வந்து விரக்தி தெரிஞ்சு வெளியிலே போயிட்டார். இனிமேல் டிசம்பர் மாசம் முடிவு பண்ணுன்னு போயிட்டார். பாஜக வந்து எடப்பாடி இவங்களெல்லாம் வெளில துரத்துறாங்க. இவங்களெல்லாம் வெளில துரத்து என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி வின் பண்ண போறீங்க? உங்களை நோக்கி எந்த கட்சியும் வரவே இல்லையே. எப்படி வின் பண்ண போறீங்க? உங்களை நீங்க பலப்படுத்திக்கல, இருக்கிறவங்களும் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி வின் பண்ண போறீங்க? விஜயை பொறுத்த மட்டும் விஜய் நிச்சயமாக குறி வைக்கிறார், வாக்குகளை குறி வைக்கிறார். ஆனா ஏற்கனவே அதிமுக வந்து அது கிட்ட இருந்த பெண்கள் வாக்குகளை வந்து திமுக இழந்திருக்கு. அதுக்கு காரணம் திமுக போட்ட அந்த திட்டங்கள் தான் காரணம். பெரும்பாலும் இந்த திட்டங்கள் காரணமாக பெண்கள் அங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அப்ப அதிமுக இருக்க மிச்சம் இருக்கிற ஆம்பளைங்களோட ஓட்டை வந்து விஜய் வந்து இது பண்றாரு, ட்ரை பண்றாரு, அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சோ எடப்பாடி தன்னுடைய செயலின் காரணமாக ஒரு அதிமுக என்ற ஒரு நல்ல கட்சியை, மாபெரும் கட்சியை கிட்டத்தட்ட அழிவு பாதைக்கே கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கமே இல்ல, தன்னுடைய பதவி இருந்தா போன்ற எண்ணத்துல அவர் செயல்பட்டு இருக்காரு. இதை வந்து விஜயும் திமுகவும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. திமுக ஏற்கனவே புரிஞ்சுட்டாங்க, ஓட்டை வாங்கிட்டாங்க. இப்போ விஜய் மிச்சம் மீது இருக்கிற ஓட்டை வாங்குறதுக்கு வந்திருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி நிலைமையை நிலைத்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது என்பது என் கருத்து. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி சொல்றேன். எனக்கு ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. அக்னிஸ்வரன் உடனே எதிர்க்கிட்டு வருவாரு, அது மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. அதிமுக என்கிற கட்சி நல்லா இருக்கணும், உயிரோட்டமா இருக்கணும்னு நினைச்சு சொல்றேன். ஒரு மனிதரின் சுயநலம் காரணமாக அது போயிடக்கூடாதுன்னு கே.சி. பழனிசாமி சொல்வார். அவரோட கருத்தையும் ஒத்திதான் இதை சொல்றேன் நானு. சோ தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறது. அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. போனா மட்டும் போராது, அவர் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஓகே, அக்னீஸ்வரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, இப்பவே கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு நமக்கு எதிரான்னு நினைக்கிறேன். 3 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? ஒண்ணு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு கணக்கு சொல்றீங்க, 1 கோடி வாக்குகள் திமுக கூட்டணி வாங்கிட்டாங்க. அதிமுக பாஜக 1 கோடி வாக்கு பதிவாச்சு. 60 லட்சம் திமுக வாங்கினாங்க. 20 லட்சம் தான் அதிமுக பாஜக சேர்த்து வாங்கினாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது நாடாளுமன்ற தேர்தல்ல, இது சட்டமன்ற தேர்தல்ல அந்த ஈக்குவேஷன் மாறாதா? 2021 சட்டமன்ற தேர்தல்ல 10 தொகுதிகள்ல மதுரையில 5 வாங்குறாங்கல்ல, அந்த ஈக்குவேஷன் மாறாதா? அப்படியேவா இருக்க போகுது? இல்ல, நீங்க மதுரை நகரத்தை மட்டும் சொல்றீங்க. நான் சொல்றது 10 மாவட்டங்களையும் சேர்த்து சொல்றேன். ஆக்சுவலா அங்க இருக்கிற 58 தொகுதிகள் 21ல வெறும் 17 தொகுதிகள் தான் வந்து அதிமுக பாஜக 1, அதிமுக 16 வாங்கினாங்க. மொத்த 41 தொகுதிகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வாங்கிட்டு போனாங்க ஆக்சுவலா. அதனால வந்து நீங்க வந்து அந்த மாதிரி கணக்கு. இப்போ ஆன்டி இன்குமென்சி இருக்கு. ஆன்டி இன்குமென்சியோட முழு பயனும் வந்து அதிமுகவுக்கு போய் பெனிஃபிட்டும் அதிமுகவுக்கு போய் சேரும் நீங்க நினைச்சீங்கன்னா அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அந்த திமுக ஆன்டி இன்குமென்சி பல்வேறு மட்டங்கள்ல இருக்கு. அதோட நல்ல திட்டங்கள் காரணமாக அந்த ப்ரோ இன்குமென்சியா திமுக மாற்றத்துக்கு ட்ரை பண்றாங்கன்றது வேற விஷயம். இன்னைக்கு வரையும் வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கு. ஆனா ஆட்சியை வந்து விலக்கே தீரணும், ஓட்டையே தீரணும், ஒழிச்சே தீரணும் அப்படின்னு மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா 67 காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கு மக்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் கொந்தளிக்கல. 77 திமுக ஒழிக்கிறதுக்கு மக்கள் கொந்தளிச்சாங்களே, அந்த மாதிரி கொந்தளிக்கல. இன்னைக்கே இருக்கு. பட் ஆனா ஒட்டுமொத்தமா ஆட்சியே போகணும்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் இன்னும் எந்த விதமான மாற்றத்துக்கும் உள்ளாகல என்பது என்னுடைய கருத்து. அதே சமயம் பாத்தீங்கன்னா என்னதான் ஆன்டி இன்குமென்ஸா கூட 20 லட்சத்தை நீங்க 30 லட்சமா மாத்தலாமே தவிர 20 லட்சத்தை 60 லட்சமா நீங்க மாத்த முடியாது சார். எப்படி மாத்துவீங்க? சரி, கேசிபி 2 சவால்கள் அதிமுகவுக்கு இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒன்று, ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாததுனால அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, திருமிகு சசிகலாலாம் தள்ளி இருக்கிறதுனால அவங்க வாக்குகள் கிடைப்பதில் அதிமுகவுக்கு சிக்கல் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, 10.5% இடஒதுக்கீட்டில் அவர் என்ன நிலைப்பாட்டை இங்கே வலுவாக எடுக்க போறாரு அப்படிங்கிறது நம்ம 2 சவால்களாக பார்த்தோம். திரு பிரியன் சார் சொல்றதுலேருந்து பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, பாஜகவுடன் கூட்டணி வச்சதுலையும் லாபம் இல்லைன்னா 3 சவால்களையும் எப்படி அதிமுக எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பகுதியில்? ஒவ்வொன்றா சொல்றேன். அதிமுக பிரிந்து இருக்கிறது என்பதில் நான் இதற்கு முன்பே சொன்னதை போல தினகரனுக்கு கூட்டணி கட்சியாக அதிமுகவில் இடம் உண்டு. இந்த நிமிடம் வரை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவர் தனி கட்சி துவங்கி கூட்டணியாக சேர்ந்து கொள்வதற்கு
விருப்பமாக இருக்கிறார்கள். அதற்கு யாரும் மறுப்பு சொல்லலை. அதற்கும் இந்த நிமிடம் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை மற்றவர்களால் அதிமுக ஆட்சிக்கு வந்தது என்ற ஒரு தோற்றம் உருவாகிவிடக் கூடாது. தன்னுடைய பலத்தை யாரெல்லாம் வர்ற அந்த மற்றவர்களால் இல்லை, மற்றவர்கள்னா ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லாரும் சேர்ந்தாங்க, அதனால தான்ப்பா அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு ஒரு பேர் வந்துடக்கூடாது. அதனால ஒரு முறை தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை முடித்து தான் இந்த கட்சியை வலிமைப்படுத்தி விட்டேன், தன்னால் இந்த இயக்கம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறது என்கிற ஒரு தோற்றத்தை, இப்போ அது எந்த அளவுக்கு அவரால் அது முடியுதோ அந்த பணியை முடித்து விட்டு அதற்கு பிறகு கூட்டணியாக இவர்களை இணைத்து கொள்ள தயாராகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதனுடைய பாதிப்புகள் அவருக்கும் தெரியும், சென்ற முறை பாஜகவுக்கும் தெரியும். அப்ப சென்ற முறை திரு தினகரன் மட்டும் தனித்து நின்றார். ஒரு 20 தொகுதிகளில் அது பாதிப்பை கொடுக்கும். 22 லட்சம் வாக்குகள் ஏதோ ஒரு சப்ஸ்டான்ஷியலா. ஆமா, ஒரு வெளியில தினகரன் மட்டும் அப்ப கூட்டணியில் இணைக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பெற்றிருந்திருக்கலாம். 21 சொல்றீங்க? ஆமா, 21. ஓகே ஓகே. சோ அந்த வாய்ப்புக்கு, அதனால அந்த மாதிரி இந்த முறை அந்த சான்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டார் என்றுதான் நான் கருதுறேன். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவர் இணைத்துக் கொள்வார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு செகண்ட் தாட் இருந்தது, விஜய் ஒருவேளை கூட்டணிக்குள்ள வந்தால் இவர்களெல்லாம் தேவையில்லை என்பது. இபிஎஸ் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப விஜய் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இல்ல, விஜயையும் திமுகவையும் எதிர்த்து களம் காண்பது என்பதற்கு அதிமுகவில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது எல்லோரும் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது இந்த முழுமையான சுற்றுப்பயணம் முடிந்ததற்கு பிறகு அது குறித்த அந்த முயற்சிகள் நடக்கும். அடுத்து பிரியன் சார் சொல்ற மாதிரி அதிமுக, அதாவது அந்த நாடாளுமன்ற தேர்தல் இது சொல்றாரு, அது பிஜேபிக்கு எதிரான அலை. மத்தியில் மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டுமா வரக்கூடாதா என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் நடந்த தேர்தல். அதை சட்டமன்ற தேர்தலோடு நாம் ஒப்பிட முடியாது. அதனாலதான் பாஜகவும் இப்ப கூட்டணியில் இருக்காங்கல்ல, ஏடிஎம்கே விட. இல்ல, பாஜக இருந்தாலும் கூட 21 கூட்டணியில் இருந்தாங்கல்ல. அந்த இன்னும் சொல்ல போனா 21 அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சென்ற 21 தேர்தலில் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்கிறத முன்னாடி வைத்தாரு, கொடநாடு பிரச்சனையை முன்வைத்தார், அமைச்சர்களை கைது செய்வேன்னு சொன்னாரு, அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னு அதாவது அதிமுக ஓட்டுகளை அவர் பெற வேண்டும் என்பதற்காக அப்போ அஃபென்சிவா போனார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் தான் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறது. அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதும் இலவச பஸ், இந்த 2 விஷயங்கள் தான் அவருக்கு பாசிட்டிவா இருக்குதே ஒழிய மிச்சம் முழுக்க அவர் டிஃபென்சிவா தான், தன்னை தற்காத்து கொள்வதில் தான் அவர் கவனம் செலுத்தணும். அப்போ அவ்வளவு அஃபென்சிவா இல்லை. ஆனால் அதிமுக தரப்புல இப்ப நிறைய அவங்க இன்னும் அஃபென்சிவா போகலாம், ஆனா இன்னும் போகல. இன்னும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது திமுகவுக்கு எதிராக. ஆனா அதை இன்னும் இவர்கள் செய்யல. இன்னும் தேர்தல் பிரச்சாரம் நெருங்க அதை செய்கிற பொழுது திமுகவினுடைய அந்த வாய்ப்புகள் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதிமுகவினுடைய வாய்ப்புகள் அதிகமாகும். அப்ப முக்குளத்தோர் சமூக வாக்குகளும் வந்துரும். தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு சதவீதத்துல பாதி பாஜக கிட்ட இருக்கிறதும் வந்துரும். இந்த கூட்டணிக்கு எல்லாமே வந்துரும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துரும். அப்புறம் நாடார் சமூக வாக்குகள்னு பார்த்தா அதுல கொஞ்சம் விஜய்க்கு போற வாக்குகள் தவிர அதுலயும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதிமுக? நிச்சயமாக அதுலயும் பெரும்பான்மையாத அளவுக்கு வரும். கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு சரிசமமாக வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல விஜய் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 10% வரைக்கும் விஜய் வாங்குவது, அதுல 7-8% திமுகவுக்கு தான் பாதகத்தை கொடுக்கும். புது வாக்காளர்கள் ஆகட்டும் அல்லது அவர் பெறுகிற வாக்குகள் பார்த்தீங்கன்னா திரு சீமான்
அல்லது திருமாவளவன் அல்லது நம்ம அந்த பொதுவா அந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகள். அதிமுகவுக்கு பெரிய சேதாரம் இருக்காது, மற்றவங்களுக்கு தான் இருக்கும். விஜய் 10% வரைக்கும் வாங்குகிற பொழுது 10%த்துல 8% திமுக வாக்கு. ஆமா, அந்த கூட்டணிக்கு போற வாக்குகள், அந்த கூட்டணிக்கு போற வாக்குகளா தான் திமுக அல்லது இவரு சீமானுக்கு போற வாக்குகள் அப்படித்தான் வந்து. அப்ப அதிமுகவுக்கு பெரும் சேதாரம்லாம் இல்லை. 10% மேல விஜய் வாங்கினார்னா தான் அந்த பாதிப்புகள் வந்து அதிமுகவுக்கு இருக்கும். அப் டு 10% வந்து அதிமுகவுக்கு பெரிய அளவில் இருக்கு. இன்றைய தேதிக்கு விஜய் பலம் பெறுகிறார் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்படுவது கூட ஆளுகிற கட்சிக்கு தான் அது வந்து பலகீனம். ஆளுகிற கட்சிக்கு மாற்றாக விஜய் பலம் பெறுகிறார் என்கிற பொழுது அதிமுக வாக்குகள் சரியாது. அப்ப அந்த ஆளுங்கட்சி அந்த எதிர்ப்புகள் இன்னும் அதிகமாகி, நீங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்குன்னு போட்டி அப்படின்னு திரு விஜய் சொல்றாருல, அது அப்படியே கட்டமைச்சிட்டே இருந்தா அதிமுகவுக்கு எப்படி சேதாரமே இல்லாம? அதாவது அதிமுகவுக்கு உண்டான வாக்குகள் முழுமையாக அதிமுகவுக்கு வந்துரும், ஷேக் ஆகாது. அதாவது அதிமுகவுக்கு நான் போட மாட்டேங்க, நான் என் வாக்கு அதிமுகவுக்கு இல்லை, நான் ஒரு நடுநிலையாளர், நான் திமுகவுக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு சதவீதம் இருக்கு இல்லையா, அந்த சதவீதம் விஜய் பலம் பெறுகிறார் என்ற ஒரு தோற்றம் வருகிற பொழுது அது திமுக கூட்டணியில் இருந்து அது விஜய்க்கு தான் போகும், அதிமுகவுக்கு வராது. இல்ல, அதிமுகவுக்கு எப்படி இருந்தாலும் அது வராது, இல்லைன்னா திமுகவுக்கு தான் போகும். திமுக வாக்குகள்ல சொல்றோம். திமுக வாக்குகள். அப்ப அந்த விஜய் பலம் பெறுகிறார் என்கிற இந்த தோற்றம் அதிமுகவுக்கு நல்லதா தான் இருக்கும். ஆனா 10% மேல தாண்டினார்னா தான் அது சேதாரம் அதிமுகவுக்கு. ரவீந்திரன் சார், ஏதாவது புரியுதா கணக்கு? அவர் கணக்கு நடக்க போறதை சொல்றாரு, அவர் ஆசையை சொல்றாரு, அவரும் ப்ரெடிக்ட் பண்ண. நான் நடந்ததை சொல்றேன். சீமானோட பலம் குறைந்த தலைவரா தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நடந்ததை சொல்றேன். எடப்பாடி ஜாலரா அடிக்கிறத நிறுத்திடுங்க கேசிபி. நான் பேசும்போது இடையில இருக்காதீங்க. நான் நடந்ததை சொல்றேன், ஜாதிய வன்மத்துல பேசாதீங்க, வான் பண்றேன். இது சீமான் எடப்பாடியை விட பலமான தலைவரா இருக்கிறார். டேட்டா, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது தென் மாவட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன சீமான் எடப்பாடியை விளவங்கோட்டில் 4வது இடம் தள்ளி இருக்கிறார். திருநெல்வேலியில் 8% சீமான் தனிச்சு நின்று எடுத்திருக்கிறார். எடப்பாடி தேமுதிக சப்போர்ட்டு, முபாரக்கு, புதிய தமிழகம் இவங்க சப்போர்ட்டோட தான் அதே ஓட்டை எடுத்திருக்கிறார். ராமநாதபுரத்தில் நாம் தமிழர் 9% எடுத்திருக்கிறாப்புல. எடப்பாடி பழனிசாமி தேமுதிக சப்போர்ட்டு, முபாரக் முஸ்லீம் ஓட்டு, தேவேந்திரகுல வேளாளர் சமூக ஓட்டு, இதால தான் அந்த ஓட்டை எடுத்திருக்காரு. எடப்பாடி இல்லை, அந்த எடப்பாடியில் எந்த எடப்பாடியும் டேட்டாவை மறுக்க முடியாது. நாளைக்கு நடக்கதை யார் வேணாலும் ஆசைக்கு என்ன வேணாலும் பேசலாம். அறிவு நாணயம் உள்ளவங்க நடந்ததை மறுத்துக்கிட்டு பேச முடியாது. வந்துரும் சொல்றாரு ஓபிஎஸ். அவர் சொல்ல உரிமை இருக்குது, அவர் சொல்ல உரிமை இருக்குது. நான் சொன்னதை இடையில குறுக்கிட்டனால தான் அவரை நான் அடிச்சேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவர் என் நண்பர். வந்தாதான் கணக்கு இல்ல, அவங்க எல்லாம் வந்தா நான் இப்போ இதை சொல்லிட்டு தான் அடுத்தது சொல்ல முடியும். இந்த இடத்துக்குள்ள விருதுநகர்ல வந்தது தேமுதிக செல்வாக்கு, கோயில்பட்டியில ஓட்டு கிடைச்சது, விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், இதெல்லாம் தேமுதிக செல்வாக்கு. இது தென்காசியில தேமுதிக செல்வாக்கு இருக்கு, தேவேந்திரகுல வேளாளர் கிருஷ்ணசாமி செல்வாக்கு இருக்கு. எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அறிவு நாணயம் உள்ள யார் பார்த்தாலும் எடப்பாடிக்கு செல்வாக்கும் சீமானுக்கு செல்வாக்கும் தென்புலத்தில் 10 தொகுதிக்குள்ள ஈக்கல்னு தான் காட்டும். இப்ப எடப்பாடி மன வலிமை இல்லாம தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்க முடியாம அவர் சீமானுக்கு ஸ்டாண்ட்ல தான் இருந்தார். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுலிங்கிறது சீமானுக்கு ஸ்டாண்டு. காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, எந்த நன்மையும் இல்லைங்கிற ஸ்டாண்ட்ல தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இப்போ அவர் மன வலிமை இழந்து தன் ஸ்டாண்ட்ல நிலைப்பாட்டில் உறுதியா நிற்க முடியாம பாஜக கூட கை கோத்திருக்காரு. பாஜகவும் அவர்கிட்ட கை கோர்த்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு. இன்னும் அவர் என்ன சொல்றாரு, பெரியார் உங்களை படிக்க வச்சாருன்னா நீங்க திமுக ஓட்டு போடுங்க, உதயசூரன் போடுங்க, காமராஜ் உங்களை படிக்க வச்சாருன்னா எனக்கு போடுங்கன்னு அடிச்சு தான் சொல்றாரு. எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு சொல்லி தான் அந்த ஓட்டை கேட்கிறாரு. அப்புறம் பேசுங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் பேசுனதுக்கு என் நண்பர் கேசி பழனிசாமியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவரை தவிர ஜெயலலிதாவுக்கு வேற யாரும் துடிக்கல. அதுதான் நிலைமை, எடப்பாடி துடிக்கல. இந்த நிலைமையில தமிழ் அடையாளங்கள்னு அவர் எடுக்கிறாரு. மருது பாண்டியருக்கும் வேலு நாச்சியாருக்கும் உள்ள
வேலுநாச்சியாருக்கு ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்குள்ள புகழ் இல்லை, மலையாளி கன்னடத்துக்கு ஏன் புகழ் இருக்கு, எண்ணின காவலர்கள் மருது பாண்டியருக்கும் வேலுநாச்சியாருக்கும் ஏன் இல்லைன்னு கேட்கிறாரு. பட்டேலுக்குள்ள புகழ் ஏன் வஉசிக்கு இல்லைன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் தரனா எங்களுக்கு வைகுண்டர்னு சொல்றாரு. என்னங்க முடிங்க சார். சரி, அப்ப நீங்க பேசுங்க சார். இவ்வளவு விஷயம் சொல்றாரு, சீமான் பேரே தலைப்புல போடலையே நீங்க. கில்லிங் இன் சைலன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் நான் பேசுறேன். கார்த்திகேயன் சார் கேக்குறேன், ஏன் சார் சீமான் பேரே தலைப்புல போடலன்னு கேக்குறேன். நான் நடந்த விஷயத்தை பேசுறேன். சீமான் பேரே தலைப்புல போட்டு நல்லா பேசலாமே, சீமான் பேரே தலைப்புல இல்லையே. நான் என்ன பேசணும்னு அவரு டிக்டேட் பண்ண முடியாது. உங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை பாருங்க. அத கார்த்திகேயன் பாத்துக்குவாரு. உங்க வேலையை பாருங்க. வெளியில பேசுறீங்க, உங்க வேலையை பாருங்க. நான் பேசுறேன், சொல்லுங்க. அப்ப இல்ல சார், அவர் பெர்செப்ஷன் சொல்றாரு. நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். வெளியில பேசிட்டு இருக்காரு. நம்ம சப்ஜெக்ட் சார், நீங்க பேசாம இருங்க. அவர் அதை டீல் பண்ணிக்குவாரு. நீங்க ஏன் துடிக்கிறீங்க? அவர் டீல் பண்ணிக்குவாரு. இல்ல சார், மைண்ட் யுவர் பிசினஸ். இல்ல தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். இல்ல அவர் பாத்துக்குவாரு. அத சீமான் அளவுக்கான செல்வாக்கோடு தான் நான் சொல்றது எல்லாமே டேட்டா. இன்னும் இத சொல்றேன் சார். பட் தலைப்புல இல்லையே சார், ஒரு பேர் சீமான் பேர் இல்லையே சார். நீங்க பேசாம இருங்க சார், அவர் பாத்துக்குவாரு. அத எப்படி சார் நீங்க உள்ள அப்ப அவர்கிட்ட சண்டை போடுங்க. சரி, நான் வந்துறேன். நீங்க ஏன் துடிக்கிறீங்க? நான் தானே பேசுறேன். விடுங்க சார், நான் தானே பேசுறேன் சார். நீங்க விஜயும் எடப்பாடியும் பேசுங்க, அப்படி பேசுங்க. விஜயும் சார், நான் நடந்ததை பேசிட்டு வரேன் சார். நீங்க அறிவு நாணயம் மட்டும் இருக்கிறீங்க. இன்டெலெக்சுவல் டிஸானஸ்டா இருக்கீங்க. தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். நீங்க அறிவு நாணயம் மட்டும் இருக்கீங்க. நான் நடந்ததை பேசுறேன். அறிவு நாணயம் உள்ளவங்க யாரும் நடந்ததை மறக்க மாட்டாங்க சார். உங்க கருத்தை சொல்லனா அவர்ட்ட அவர் ஏன் தலையிடுறாரு சார்? நான் வரேன். சரி, நீங்க இன்டெலெக்சுவல் டிஸானஸ்ட். நான் நடந்ததை தானே சொல்றேன். நடந்தது எதுக்கு சொல்றீங்க? தலைப்புல இல்லையே அவரு. சார், நீங்க பேசாம இருங்க. விஜயும் எடப்பாடியும் பேசுங்க. விஜய்க்கு எடப்பாடிக்கும் பேசுங்க. அது நீங்க என்ன டிக்டேட் பண்ண முடியாது. நீங்க என்ன டிக்டேட் பண்ண முடியாது. நீங்க என்ன டிக்டேட் பண்ண முடியாது. பிரியன் அவர் முடிக்கட்டும் சார், முடிக்கட்டும். ரவீந்திரன் சார் முடிக்கட்டும். நான் உங்களுக்கு தரேன், மறுப்பு சொல்றதுக்கு நான் நேரம் தரேன். இதுல வந்து சீமான் இன்னொரு டைப்ல தான் போயிட்டு இருக்கிறாரு. இது அண்டர் கரண்ட்ல இருக்குது. இதை மறுத்துக்கிட்டு நம்ம பேசுறது கிணற்று விளையாட்டு, கருத்து பார்வையற்றவர்களாட்டு இருக்கக்கூடிய அளவு. பூனை கண்ணை மூடிட்டுனா பூலோகம் இருண்டாதுங்கிற லெவல்ல தான் மற்றவங்க இருக்கிறாங்க. ஸோ தென் மாவட்டத்துக்குள்ள இது தெளிவாகவே இருக்குது. இதை தாண்டி சீமான் வந்து மோடி ஆதரவாக விழுந்த தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டை எடுக்கிறதுக்கு பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லி அவர் வந்து டீலிஸ்டிங் பண்ணணும் மாநாடே நடத்தியிருக்காரு. தென் மாவட்டத்தில் மாநாடே நடத்தியிருக்காரு. அந்த மோடி பிரதமர்னு விழுந்த வாக்குகள், அண்ணாமலை சொன்ன மாற்றம் விழுந்த வாக்குகள் சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தலைப்புல இல்லைன்னாலும் கூட அண்டர் கரண்ட்ல தென் மாவட்டத்தில் இது இருக்குது. 2026 பலர் முகத்திரையை கிழிக்கும். அது பிரியன் முகத்திரையை கிழிக்கும், இவருக்கு முகத்திரையை கிழிக்கும். நான் சொல்றது சரியா தப்பாங்கிறது 26 நிரூபிக்கும். நம்ம களம் வந்து திமுக அதிமுக இடையே தான் இப்போதைக்கு இருக்கு. அத விஜய்க்கு அதுல என்ன அப்படின்னு இல்லையா? சவுத்துல அந்த இதே எடப்பாடியோட சீமான் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு டேட்டா சொல்றேனே. என் டேட்டாவை யார் வேணாலும் டிஸ்பியூட் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிட்டு போறேன். அப்ப எடப்பாடி இங்க பலமாவே இல்லன்றீங்க. டேட்டா அதுதானே சொல்லுது. அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சீமானுக்கு இருந்தது. 4வது தானே போறாரு எடப்பாடி. நான் பிரியன் சார்ட்ட போயிட்டு வந்துட்டுமா? பிரியன் சார் குறுக்கிட்டீங்க சார். ஒரே விஷயம், நமக்கு சீமானுடைய செல்வாக்கு என்ன பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க வந்து விஜய் அல்லது எடப்பாடி அல்லது ஸ்டாலின் 3 பேரும் தங்களை வந்து முதல்வர் கேண்டிடேட்டா சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் என்னைக்குமே தன்னை முதல்வர் கேண்டிடேட்டா சொன்னது இல்லை. அதுக்கான முயற்சி அவர் எடுத்தது இல்லை. ஓட் பர்சன்ட் அதிகப்படுத்துறதா அவருடைய நோக்கமா இருக்கே தவிர நான் தான் திமுகவுக்கு போட்டின்னு அவர் எங்கேயும் சொன்னது இல்லை. விஜய் சொல்றாரு, எடப்பாடி நான் தான் திமுகவுக்கு போட்டின்றாரு. சோ எல்லாருமே சிஎம் கேண்டிடேட்டா இருக்காங்க. விஜயோ அல்லது வந்து எடப்பாடியோ அல்லது ஸ்டாலினோ. சீமான் அந்த லிஸ்டுக்குள்ளேயே வரல சார். அதனாலதான் நான் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்க சார்? இல்ல, அவரு இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, ஒரே குட்டியில் ஊறிய மட்டைகளை நாரா உரிப்பண்ணு. இன்னைக்கு கூட புலித்தேவர் இதுல சொல்லியிருக்காரு. அதே புலித்தேவர் இதுல பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இணையா தியாகி இமானுவேல் சேகரன் பேரையும் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் இருக்காரு. தேவருக்கு இணையா இமானுவேல் சேகரன் சொல்லக்கூடிய தலைவர். ஓகே, கேசிபி சார். அதாவது திரு ரவீந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த டிபேட்டே திமுக அதிமுக விஜய் இதுக்குள்ளதான் வந்து நிற்குது. அவர் கோவிச்சுக்கிறதுனா ஊடகங்களை நீங்கள் ஏன் விஜய் சீமான் முதல்வரா விஜய் முதல்வரான்னு டாபிக் வைக்கிறது இல்லைன்னு எல்லா ஊடகத்தையும் இவர் வந்து கோவிச்சுக்கணும். ஊடகங்களே வந்து இன்னும் சீமானுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கல. எதை இவர் ஒருத்தர் தான் அவரை உயிரோட்டமாக வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இவர் சீமானை ஆதரிக்கிறதுல ஜாதி இல்லை. கடுமையாக எடப்பாடியை எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் கூட விமர்சித்தது இல்லை. நான் தான் அதிகமாக விமர்சிச்சிருக்கிறேன். நான் எடப்பாடிக்கு பேசலை,
அதிமுகவினுடைய பலம் பலகீனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு கள நிலவரத்தை சரியாக நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள். இவருக்கு எங்க வருதுன்னா, அவர் எடப்பாடி விஜய் சேர்ந்தவர்னு அவர் தேவையில்லாம நக்கல் அடிச்சனால இதை விட தாண்டி நான் பேசுவேன். உங்களை மதிச்சு நான் பேசல, உங்களை மதிச்சு நான் பேசல. இதை விட தாண்டி எடப்பாடியே டைரக்டா பேசக்கூடியவர் இவர் என்ன இதை விட கடுமையா, இதை விட கோபமா, இதை விட பாயிண்ட் என்னால பேச முடியும். எனக்கு ஆப்ஜெக்ட் சீமானோ ரவீந்திரனோ இல்ல. எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கிறவங்களுக்கு வந்து சரியான இடைச்சல்கள் வந்திருக்க கூடாது, இடையில வந்திருக்க கூடாது. விட்டுட்டு போயிருக்கணும், விட்டுட்டு போயிருக்கணும், விட்டுட்டு போயிருக்கணும். அதுதான் நியாயம். நான் என்ன பேசுறேன் நான் முடிவு பண்றேன். நீங்க சொன்னீங்கல்ல அது மாதிரிதான் நீங்க உட்கார்ந்துருங்க. நான் பேசுறது நான் என்ன பேசுறேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? எனக்கு டிக்டேட் பண்றதுக்கு நீங்க யாரு? இல்ல இல்ல, நீங்க நான் ஏன் கருத்தை பேசுறேன், அடுத்தவனுக்கு வக்காலத்து வாங்குறது தாராளமா பேசுங்க. ஏன் கருத்தை நான் சொல்றேன். கூல் கூல் கூலா பேசுங்க, கூலா பேசுங்க. எம்ஜிஆர் பத்தி அதாவது என்ன ப்ரோவோக் பண்றாரா? அதுக்காக எம்ஜிஆர் ஊழல்வாதியாமா. இதுக்கு முன்னாடி ஒரு இதுலயே சொன்னாரு எம்ஜிஆருக்கு நல்ல சாவு வரல அப்படின்னு. எம்ஜிஆர் எல்லா அதிமுக காரணம் எங்க கண்டாலும் உதைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு முறை முடியாதுங்க, ஒரு முறையெல்லாம் நம்மளே தூண்டிடாதீங்க. அதாவது எம்ஜிஆர் அதெல்லாம் ஒரு கோலத்தனமான பேச்சு, பிறவி கோளையின் பேச்சு. இது பிறவி கோளையின் பேச்சு, ஒரு பிறவி கோளையின் பேச்சு, முடியாத பிறவி கோளையின் பேச்சு. நானே அதை மறுக்கிறேன். வேண்டியதுல அந்த மாதிரி வேண்டி பேசியிருக்காரு, உங்க சேனல்லே பேசியிருக்காரு. பிறவி கோளையின் பேச்சு, துரைக்கர்ணா இருந்தார். இது பிறவி கோளையின் பேச்சு. சரி, அன்னைக்கு வந்து துரைக்கர்ணா நம்ம பேசுறது தரவுகளின் அடிப்படையில் இருக்கணும். சொல்ல முடியாது. நிலவரமோ அக்னிஸ்வரன் சார் போயிட்டோம். அதிமுக பாஜக கூட்டணிங்கிறதுக்கு பெருமளவு வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. திமுக தான் நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதில் மிச்ச மீதி இருக்கக்கூடிய வாக்குகளை விஜய் டார்கெட் பண்ணுறாருன்னா இப்போ இந்த கூட்டணி என்ன அறுவடை பண்ண போகிறாங்க தென் தமிழ்நாட்டில்ங்கிறது கேள்வி கேட்குறேன். கடந்த 4.5 ஆண்டுகளில் அந்த தென் தமிழகத்திற்கு எத்தனை தொழிற்சாலைகளை அல்லது எத்தனை கல்லூரிகளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க? ஒன்று, அது சும்மா இருந்த சங்க ஊதி விட்டது மாதிரி. மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் தான் பிரியன் சார் தான் முதல்ல வந்து இவரை இழுத்து விட்டு அப்படியே இவர் அதுக்கு பதில் சொல்லி நாடே பத்திக்கிட்டு தான் எரியுது. ஒவ்வொரு மனிதரும் பார்ப்பதற்கு நாம் வந்து அப்படியே இருக்கிறோமே ஒழிய அவரவருடைய மனதிற்குள் அவரவர்களுடைய தீபங்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அது இருக்கட்டும், அது நமக்கு தேவையும் கிடையாது. ஆனால் இங்கே தென் தமிழகம் என்று குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே பொதுக்குழு கூட்டினாங்க, ரோட் ஷோ போனாங்களே. ஏன் போனாங்க? 41 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்கல்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில். சார் மதுரையில் ரோட் ஷோ போனார் சார். மதுரையில் வந்து 2021 10 தொகுதி சார். எத்தனை சார் ஜெயிச்சாங்க? பிரியன் சார்ட்ட கேளுங்க சார். 5 சொல்லியாச்சு. ரைட்டு. அப்ப ஈக்குவலா 2 பேரும் சமமா இருக்கிறாங்கன்றத சட்டமன்ற தேர்தல சமமா தானே இருந்திருக்கிறாங்க. அதான் 5 வருஷத்துக்கு முன்பு தானே. மாவட்டங்களை பேசுங்க, 10 மாவட்டங்களை. சரி, அவர் பேசிட்டு சார். அக்னிஸ்வரன் சார் இல்ல சார், நீங்க பேசுங்க சார். மறுபடியும் ஒரு சண்டை சக்கரத்தை அப்படி சுத்தி விடுங்க. நீங்க பேசுவீங்க, அண்ணன் பதில் சொல்லுவாரு, கேசி பெண்ணு அடுத்து ஏதாவது ஒரு ஆயுதத்தை வீசுவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். விவாதம் அதத்தான் சரியா சொன்னீங்க, விவாதம். ஆனால் அந்த விவாதத்துல ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு முதிர்ந்த சிந்தனையாளர் அதிமுக அங்க வந்து பலவீனமாகும், தோற்கும் சொல்றீங்களே. அக்கறையோட சொன்னாரு. அது அக்கறை இல்ல சார். அது மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். இது பேர் அக்கறையா? இது பாப்பா பாப்பா நல்ல இருங்க சார். ஐயோ எல்லாமே புள்ளி விவரம் தான், எல்லாமே புள்ளி விவரம் தான். ஆனா உங்களுடன் ஸ்டாலின் மனுவை தூக்கி ஆத்துல வீசுறீங்களே, அது ஒரு புள்ளி விவரம். அவர் பதில் சொல்லட்டும். இருங்க, நீங்க எல்லாத்துக்குமே
ஸ்டாட்டிஸ்டிக்ஸா மறுங்க. பரவாயில்ல விவாதத்தை வந்து இருங்க விடுங்க. பிரியன் சார் அவர் பதில் சொல்லட்டும். ஏன்னா நல்ல வேலை இல்ல அவர் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார். கார்த்திகேயன் சார் பேசும்போது தயவு செய்து சண்டை போட்டுறாதீங்க. அது ஒரு உங்ககிட்ட பணிவா கேட்டுக்கிறேன். இல்ல அவர் என்ன கேக்குறேன் இடத்துல இருக்கிறார் சார். இப்ப இருக்கட்டும் அவர் எங்கே இருக்கட்டும் சார். ஆனால் பேசுவது நியாயத்தின் பக்கம் நடுநிலையின் பக்கம் நின்று பேசணும் சார். எப்ப பார்த்தாலும் ஒரே தான். நான் கேக்குறேன் திமுக என்ற கட்சி. பிரியன் சார் நானே சொல்றேன். இல்ல சார் அவரை மட்டும் பேசணும்னா 1 to 1 நிறைய எடுங்க சார். எல்லார் கருத்தையும் கேளுங்க சார். நான் இப்ப கேட்பது நானே அதை டீகோட் பண்ணிடுறேன் அவர்ட்ட. இவர் பேசும்போது நாங்கள் எல்லாரும் அமைதியா கேக்குறோம். ஓகே இல்ல இங்க ஒண்ணு இல்ல. என்ன குறுக்கிடுங்க சார். ஐயோ பொறுங்க சார். இல்ல சார் நீங்க ரொம்ப அரசியல்வாதியை விட ரொம்ப வேகம் போறீங்க சார். பொறுங்க சார். ஆமா சார் விவாதம் வந்து நீங்க ஒண்ணு எம்எல்ஏ ஆக போறது இல்ல, எம்பி ஆக போறது இல்ல. எதுக்கு இப்படி பதட்டம்? இல்ல சார் பிரியன் சார் நேரம் நீங்க தான் முதல்ல இவர் ஜாதி பேசுவாரு இழுத்து விட்டீங்க. இல்ல நேரம் விரயமாகுது. அது கட்டி போய்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. இல்ல அக்னீஸ்வரன் பதில் நான் சொல்றேன்னா அக்னீஸ்வரன் பதில் சொல்ல வேண்டிய விவாதம்னா பதில் சொல்லணும். ஆனா எங்க பேச விட மாட்டேங்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அவர் அலோ பண்ணுவோம். ஒண்ணு இல்ல அவங்க எல்லாமே பேசுனது எல்லாமே வாக்குகள் வாங்கினது. அமமுக எவ்வளவு சதவீத வாக்கு வாங்கிச்சு, எத்தனை தொகுதிகள்ல அதிமுகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப ஓபிஎஸ் இல்ல, டிடிவி இல்ல, அதிமுக பாஜக சேர்ந்தே 20 லட்சம் தான் வாங்கினாங்க. இது எதுவும் கற்பனை இல்லை, யூகங்கள் இல்லை. அவங்க ஃபேக்ட் அடிப்படையில தான் அவர் பத்திரிகையாளராக அவர் கருத்தை வைக்கிறார். அதை நீங்க டீகோட் பண்ணுங்க, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை சார். வைக்கலாம் சார், நான் அதை சொல்லவே கிடையாது. அதிமுக பலவீனமா போச்சு, பலவீனம். நான் என்னமோ திமுகவை அசைக்க முடியாத இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து எல்லா செல்வாக்கும் பண்றது மாதிரி பேசுவது ஏற்புக்கூடியதா? கூட்டணி பலமா இருக்கிறாங்கன்ற அந்த அதான் கேட்கிறேன் சார். கூட்டணி பலமா, ஐயோ அவரால் நிறுத்த முடியல சார். ஐயோ நான் என்ன சார் பண்றேன்? சரி சார், கூட்டணி பலமாக இருப்பது எதற்கு சார்? இந்த நாட்டிற்கு திட்டங்கள் மூலம் எல்லா தரப்பு மக்களையும் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தானே. திமுக என்கிற கட்சி கூட்டணி என்கிற பலத்தை வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் பலவீனமா இருக்கு. பாத்தீங்களா, அவங்க கூட்டணி இல்ல, இவர் அங்க கூட்டணி இல்ல, டிடிவி இங்க சேர மாட்டாரு, ஓபிஎஸ் அங்க சேர மாட்டாரு, எடப்பாடி இவங்களை சேர்த்துக்கிற மாட்டாரு. இது ஒரு அரசியலா? இல்ல சார், இதுதான் இது ஒரு நுணுக்கமா? நான் கேக்குறேன். இல்ல பிரியன் சார் ப்ளீஸ், இது ஒரு நுணுக்கமா சார்? சார் அதுதானே நடந்திருக்கு. நான் இப்படி கேக்குறேன், அதுதானே நடந்திருக்கு. 19ல 2021 சார், 2019ல அன்னைக்கு பாஜக எதிர்ப்பு, கரெக்ட், அன்னைக்கு பாஜக எதிர்ப்பு. ஆனா 2021லயே அதே தானே, 3% தானே டிஃபரன்ஸ். அந்த வேறுபாடு இந்த 5 ஆண்டு கால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எடை போட்டு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? பார்க்கவே மாட்டாங்களோ? எப்பா எதுக்குப்பா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு? 63 கட்சிகளும் அதிமுகவை தவிர 62 கட்சிகளும் அப்பா சிறப்பான ஆட்சிப்பா. எந்த கட்சிக்கும் விஜய்க்கு ஓட்டு போட வேணாம், நாம் தமிழர் சீமான ரிஜெக்ட் பண்ணுவோம், அண்ணா திமுக சரியில்லை, அவ சிறப்பான ஆட்சி கொடுக்கிறது திமுக தான்ன்றது திரும்ப 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 சொல்லி வரீங்களே. அதுக்கும் திரு பிரியன் சார் பதில் சொன்னாரு. 67ல 77ல ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல், திமுக வீட்டுக்கு போயே ஆகணும்ன்ற மாதிரியான சூழலாம் இப்ப இல்ல. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கொஞ்சம் உதவி செய்யலாமே தவிர ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிமுக பாஜகவுக்கு உதவி செய்யாதுங்கிறதையும் அவர் தான் குறிப்பிட்டார். கரெக்ட். நீங்க 2021ல 10 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு பிறகு 75 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக அதிமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினாங்களே. அப்பயும் என்ன அர்த்தம்? 3% தான் வித்தியாசம். அப்போ அதை யாரும் கருத்துல கொள்றதே கிடையாது. இல்ல சார், இப்ப யாரும் இல்ல சார். அப்போ எதிர்த்தரப்புல அதை அறுவடை பண்ணிக்கிறதுக்கோ பகிர்ந்துக்கிறதுக்கோ யாரும் இல்ல. கரெக்ட். இப்போ விஜய்னு ஒரு ஃபேக்டர் உள்ள வருது, அவர் அங்க மாநாடு போடுறாரு. கரெக்ட் சார். சார் கார்த்திகேயன் சார், அப்ப இந்த நடிகர் திரு விஜய் அவர்கள் தாவேக்கா அதிமுக ஓட்ட மட்டும்தான் குறி வச்சு பாப்பார் இல்லையா? அதுவும் திமுகவுக்கு போகவே மாட்டாங்க. இல்ல திமுக வாக்குகளும் போகும், அதிமுக வாக்குகளும் போகும்ல, அதுல யாரும் போகலன்னு சொல்லல. அப்ப ஆளுங்கட்சிக்கு அதிகம் போகுமா எதிர்கட்சிக்கு போகுமா? அது இவர் கேசிபி கணக்குப்படி பார்த்தா 10க்குள்ள வாங்கினா 8% போகும், அதுக்கு மேல வாங்கினா வேற சதவீதம் போகும். என்ன கேக்குறேன்னா, அவங்க சொன்ன புள்ளி விவரத்துக்கு உள்ளே வரல. இப்ப அது எப்படி நாம் தமிழர் சீமான் அவர்களும் அது தாவேகா விஜய் அவர்களும் அதிமுக வாக்கு மட்டும் வாங்குவாங்கன்னு சொல்றீங்களே? அதிமுக வாக்குகளையும் வாங்குவாங்கன்னாங்க. அது எப்ப தெரியும்?
திமுக வாக்குகளை வாங்கினாங்கிறத ஏத்துக்குவீங்களா நீங்க? இல்ல எப்ப தெரியும்ன்றேன். வாங்குவாங்களா, வாங்க போறாங்களா, குறையுதா கூடுதா எப்ப தெரியும்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்படிதான். இல்ல திமுக வாக்குகளை வாங்குவாங்கறத ஏத்துக்கிறீங்களா? அதையும் ஏத்துக்கல. அது எப்படி சார்? அதையும் ஏத்துக்கல. நாம் நியாயத்தின் பக்கம் நடுநிலையாக நிற்கிற போதுதான் இந்த உலகம் உங்களை நம்பும். நீங்க பேசுற பேச்சுக்கு வேல்யூ கூடும். இல்லப்பா அப்ப செம ஆட்சிப்பா, அப்ப தேர்தலே வேணாமே. நீங்க தான் வலுவான கூட்டணி ஆச்சா சார், சிறப்பான ஆட்சி, தேர்தலே வேணாமே. ஒரு கணக்கு தானே, அந்த கணக்கு நியாயமான கணக்கா இருக்கணும். இல்ல சார், ஓபிஎஸ் இல்ல, டிடிவி இல்ல, சசிகலா இல்ல, அந்த சமூகத்து மக்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருப்பாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் சார், அப்படின்னா இப்படி சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக திரு விஜய் இருக்கிற போது நாடார் சமூகத்திலேயே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் தானே சார், ஒரு அனலிட்டிக்கல் தானே. அது கரெக்ட், அது பார்வையா இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நான் அந்த அந்த இதுக்குள்ளே போகவே விரும்பவில்லை. அதாவது இந்த தென் தமிழகம் அந்த ஜாதிக்குள்ள நான் போகவே விரும்பவில்லை. அது வேண்டாம், அது தேவையில்லை. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்லுகிறதுன்னு தான் நான் நம்பிக்கொள்ளேன். நீங்க அப்படியே கூட்டி கழிச்சு கொண்டு வந்தா கூட இவங்கெல்லாம் தனியா இருக்காங்க, இவங்கெல்லாம் தனியா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த தலைவர்களால் இந்த நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது, சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கொண்டு வந்த புரட்சி தலைவரோ, அம்பாசங்கர் கமிஷனோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீடோ, அது மாதிரி கலைஞர் அவர்களோ, அது மாதிரி அவங்க 16% இருந்ததை 18% முதலில் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தாரே, அவர்கள் கூட இப்படி பேசல சார். குறைந்த அந்த சமூகத்துக்கான தலைவர்களாவது அவங்க இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்குன்னு சில ஆயிரம், நான் இப்ப கேக்குறேன், சில லட்சங்கள் ஆதரவு இருக்குல்ல சார், நான் இப்படி கேக்குறேன் சார், வாங்கி இருக்காங்க. இத சொல்லியே ஒரு கட்சியை நாம் பலவீனப்படுத்த நினைத்தால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள்? பேசும். காலம் மாற்றுமா மாற்றாதா? ஓகே, சாதியாக சமூகமாக வாக்குகள் ஒன்றும் பிரச்சனை வராது அதிமுகவுக்கு அப்படிங்கறதா உங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, இந்த நிலைமையை கொண்டு வந்தீங்கன்னா காலம் சில நேரத்தில் மாற்றத்தை உருவாக்கும். ஓகே, பேசும். இதே தலைவர்கள் அங்கிருந்து இயற்கையாவே உருவாக்கி விடும் சார். திரு எடப்பாடி பழனிசாமி யார் உருவாக்கி விட்டா? வந்தாங்க, உருவாக்குனாரு, கட்சியில் இருந்தாரு, இவங்க உருவாக்கி விட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தன்னை நிலைப்படுத்தி கொண்டாரே. ஓகே, பேசுவோம். நம்ம செயல்கள் தான் பேசும், சாதி பேசாது. திரு கேசி, 10% திரு விஜய் வாங்கினா அதுல பெரும்பாலான வாக்குகள் திமுக வாக்குகளா இருக்கும். 10க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகளை விஜய் வாங்கினா அதிமுக வாக்குகளும் சேர்ந்து போவதற்கான வாய்ப்பு. இது எப்படி நீங்க டிகோட் பண்றீங்க? இல்ல, அதாவது நீங்க 96ல ரஜினிகாந்தோட எஃபெக்ட் பாருங்க. அன்னைக்கு ரஜினிகாந்த் மட்டும் சும்மா கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா கூட 200 தொகுதியில் ஜெயிச்சிருப்பார் 96ல. அந்த அளவுக்கு அவரிடத்துல ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருந்தது. அதை வேணா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பொழுது நம்ம ஒப்பிடலாம். இன்றைக்கு விஜய்க்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் இல்லை. எப்படி ஒரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதே ஒழிய அவர் ஒரு பெரிய ஆளுகிற கட்சியாக உருவெடுத்து விடுவார் அப்படிங்கிற அளவுக்கோ மிகப்பெரிய ஒரு வாக்கை பெற்று விடுவார் அப்படிங்கிறதோ இல்லை. ஏன்னா அதிமுக தலைமை பலவீனமா இருக்கு, அடிமை மாதிரி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அப்புறம் எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு, நீங்க யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத யோசிங்கிறத டார்கெட்டே அவருக்கு ஏடிஎம்கே வாக்கு அதுதான் அவர் பண்றாரு. ஆனா என்னன்னா, நீங்க இதே மதுரையில எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடந்தது. நான் எம்ஜிஆருக்கு பக்கத்துல இருந்தேன். அந்த சில தொண்டர்கள் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு பக்கத்துல வரணும்னு சொல்லிட்டு ஒடியாராங்க. அப்ப சுத்தி இருந்த அந்த காவல்துறை சார்ந்தவர்கள், அந்த ரிசர்வ் போலீஸ், அந்த தொண்டர்களை குச்சி எடுத்து அப்படி அடிச்சு விரட்டிடுறாங்க. எம்ஜிஆர் பயங்கரமா கோவப்பட்டு, நான் பக்கத்திலே இருந்தப்ப அந்த அந்த அவர் அந்த கடைசி வரைக்கும் அதுல சாந்தமே அடையல. அந்த காவல்துறை அந்த போலீஸ்காரங்க மேல கடுமையான கோபம் கொண்டு விட்டார். ஆனா அதே விஜய் அதே மதுரையில நடந்த இதுல தன் கண் முன்னால அந்த பவுன்சர்ஸ் தன்னுடைய அவன் என்ன ஒரு ஆர்வ மிகுதியில் அந்த மேடையில் ஏறி வந்துடுறான். அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து, தம்பி இதுவா இப்படி பண்ணாத, பார்த்து பத்திரமா இறங்கிப்போ, ஏப்பா கையை பிடிச்சி கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்ற. அதுதான் எம்ஜிஆர். பவுன்சரை விட்டு தூக்கி வீசுறத ரசிச்சுக்கிட்டு, அல்லது அதுக்கு குறைஞ்சபட்ச தடை எதுவும் சொல்லாம வந்தா அது எம்ஜிஆர் அல்ல, இவர் நம்பியார் ஆட்டிடியூட் அது. அதனால அதனால எந்த காலத்திலும் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது. அடுத்து அந்த ஆட்டிடியூடு பார்ப்பாங்க. அடுத்து ஏதோ ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே அதிமுக தொண்டர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி
ஒன்று திராவிட கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டவர்கள். இப்போ திமுகலையும் சரி அதிமுக, இப்போ கலைஞரது பேச்சாற்றல், எழுத்தாற்றல், தமிழாற்றல். இல்ல ஆனா திமுக வாக்கு போகும், அதிமுக வாக்கு போகாதுல்ல சொல்றீங்க? இல்ல புது புது வாக்காளர்களும் திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளது வாக்குகள் நிறைய போகும். திமுகவோட கூட்டணி கட்சி வாக்குகள், திமுகவினுடைய கூட்டணி கட்சி வாக்குகள் போகும். புது வாக்காளர்கள் போவாங்க. ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அதாவது பலனாளிகள். அதர்வைஸ் அவங்க திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. அதர்வைஸ் திமுக, அதுதான் முதல் சுற்றுலயே உங்களுக்கு நான் சொன்னேன். அதர்வைஸ் அவங்க திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த வாக்குகள் தான் அதிகமா போகும். அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் தனித்து நிற்பது என்பது அதிமுகவுக்கு பலம் தானே ஒழிய அது பலகீனம் இல்லை. அதிமுகவுடைய வெற்றிக்கு உண்டான சூத்திரம் என்பது இதை ஒருங்கிணைக்கிறது. ஓகே திரு பிரியன், திரு விஜய் தனிச்சு போட்டியிடுறதன் மூலமாக அதிமுக வாக்குகள், பெரும்பாலான வாக்குகள் அங்க போகும் அப்படின்னு தான் இதுவரைக்கும் நடந்த விவாதங்கள்ல பேசினாங்க. அதைத்தான் அவர் டார்கெட் பண்றாருன்னு. ஆனா கேசிபி விஜய் தனிச்சு நின்னா அதிமுகவுக்கு பலம்ன்றாரு, லாபம்னு ஒரு கணக்கு சொல்றாரு. அதாவது அரசியல்ல ஒண்ணு கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை எடுத்துட்டு பேசணும், இல்ல எதிர்காலத்தை பத்தி அந்த 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 புள்ளி விவரங்களை பேஸ் பண்ணி எதிர்காலத்தை கணிக்கணும். நம்ம கடந்த காலத்தோட புள்ளி விவரங்களை பேஸ் பண்ணி எதிர்காலத்தை கணிக்கிறோம். நம்ம அதை அந்த கசப்பான உண்மையை சிலர் மனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதை நம்ம புரியுது, அவங்களோட கஷ்டம் நமக்கு புரியுது, அது வேற விஷயம். அந்த புள்ளியை மாற்ற முடியாது. திடீர்னு ஒரு சேஞ்ச் வந்துட்டாது. அப்போ விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னா விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அவர் 77 கோட் பண்றாருல, 77 எம்ஜிஆர் அவருடைய பாதை தனித்துவமானது. அது விஜய் கம்பேர் பண்ணவே முடியாது, எம்ஜிஆரோட டெஃபினட்டா கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் விஜய் ஒரேடியா நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா? கூட்டம் சேருது, விஜய்க்கும் கூட்டம் சேருது, எடப்பாடிக்கும் கூட்டம் சேருது. ஆனா இவங்க பிரேமலதா பார்வையில எடப்பாடி வருது அவங்க சொல்றாங்கல்ல, விஜய் கூட்டத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க? காசு கொடுக்காம வர கூட்டம்ன்றாங்க. ஆமா, காசு கொடுக்காமல் வரக்கூடிய நான் பல இதுல விசாரிச்சேன். காசு கொடுக்காமல் வர கூட்டம் சொல்றாங்க. ஆனா பிரேமலதா ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், அதிமுக கூட்டணியில் இருந்தவர், காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாரு எடப்பாடி விஷயத்தை சொல்லும் போது, அப்ப இவர் சுற்றுப்பயணம் போனான்னா போராட்டின, கூட்டம் சேர்ந்தானு சேராட்டின, கட்சி வலிமையத்து இருக்கு, பலவீனமா இருக்குன்றது எனக்கு முக்கியம். அதை பலப்படுத்திட்டு நீங்க சுற்றுப்பயணம் போனா ஒரு அர்த்தம் உண்டு. ரெண்டாவது, விஜயை பொறுத்த மட்டும் நம்ம ரவீந்திரன் சார் சொல்ற மாதிரிதான் அன்டெஸ்டடா இருக்காருன்றது உண்மை. அன்டெஸ்டடா இருக்காருன்றது சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் யாருடைய வாக்குகளை பெறப்போகிறார் அப்படின்றது முக்கியமான விஷயம். அவருக்கு யாரோட வாக்கு வரப்போகுது ஆக்சுவலா, அதுதான் அங்க முக்கியமான விஷயம். திமுக எதிர்ப்பு வாக்கு அவருக்கு வரும். அவருக்கு கோட்பாடே கிடையாது நீங்க சொல்ல முடியாது. அவர் ஒரு கண்ணு திராவிடன்றாரு, ஒரு கண்ணு தேசியம் சொல்றாரு. அவரு பல விஷயங்கள்ல திராவிட கட்சிகள் சொல்ற அதே கொள்கைகளை திரும்பி சொல்றாரு. அதே மாதிரியான நீட்டு வேண்டாம்னு சொல்றாரு, கவர்னர் பதவி வேண்டாம்னு சொல்றாரு, திருமொழி கொள்கைன்னு சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. பெரியார வழிகாட்டியா வச்சிருக்காரு சார். இன்னைக்கு அதிமுகவை பெரியார பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் விஜய் பெரியார வழிகாட்டியா வச்சிருக்காரு. அப்படிலாம் வச்சிருக்கும் போது அவர் யாருடைய ஓட்டு எடுப்பாருன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், இதுவரையும் அதிமுகவுக்கும் சீமானுக்கும் மட்டுமே போயிருந்த ஓட்டுகள், அதுல கொஞ்சம் அவர் எடுப்பார். இதுவரையும் பாஜக கொள்கை ரீதியா பாஜக திமுக கூட்டணி வாக்குகளையும் கொஞ்சம் எடுப்பாருன்னு சொன்னாரு கேசிபி. ஆமா, அது சில ஏரியாக்கள் எடுக்கலாம். குறிப்பா மத்திய வட தமிழகத்துல எங்கெங்க விடுதலை சிறுத்தைகள் பலமா இருக்காங்களோ அந்த அவங்க வாக்குகள்ல கொஞ்சம் விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத மறுக்கிறதுக்கு இல்லை சார், அது உண்மை. நான் அதை நான் களத்துல பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். இருக்கு கொஞ்சம் வாக்குகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம் கொள்கை ரீதியா பாஜக எதிர்த்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதை கொஞ்சம் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ரசிகர்கள் வாக்குகள் இருக்கு. அது பேர் சீமானுக்கு விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்குகள் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியம், நடுநிலையா இருக்கிறவங்க சரி விஜய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னு வாக்குகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் சேர்த்தா கூட அவர் தனியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதான் உண்மை. ஓகே, ஆனா வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, அது குறித்து தான் அக்னீஸ்வரன் பேசணும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகும், அதிமுகவுடைய வாக்குகள் போகும், திமுக அதிமுகவுக்கான மாற்று வாக்குகள் போகும், திரு சீமானுக்கான வாக்குகள் போகும் அப்படின்லாம் ஒரு கணக்கு. அவர் வெற்றி பெறுவார், அது அப்படியே சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறுமா அப்படின்னா அது நமக்கு அதுல உத்தரவாதம் இல்லை. ஆனா இந்த வாக்குகள் போறத அவர் கடந்த கால ஃபேக்ட்ஸை வச்சு அவர் டீகோட் பண்றாரு பிரியன் சார். அப்போ பாதிப்பு பெருமளவு யாருக்கு, எந்த கட்சிக்கு பெருசா பாதிப்பு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, திரு விஜய் அவர்களுடைய
இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ரசிகர்கள், இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்களே, அதெல்லாம் எந்த கட்சிக்கு ஒரு ஒரு தேய்மானத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது அவர் 3 கட்சிகளை சொல்லியிருந்தார். 1 விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 தேமுதிக, 3 நாம் தமிழர் கட்சி என்று அவர் சொல்லியிருந்தார். காரணம், அப்படி வராது என்று நினைத்தார்களா இல்லையா என்பதல்ல. ஒரு ஆண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 5 மாநிலங்களில் தேர்தலை சந்தித்தவர்கள் சொன்ன கருத்து அது. இது ஒன்று. இன்னொன்று, திமுக அதிமுகவுக்கு சேதாரம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவருடைய கூற்றிலிருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது ஒன்று. இன்னொரு விஷயம், இங்க தேர்தலை மையப்படுத்தி பார்க்கறதுனால இல்ல, இங்க அதிமுக திமுக வாக்கு வராது அப்படின்றதுனால தான் இங்க என்ன சொல்றாங்க, நான் எம்ஜிஆர் மாதிரி என்ன, நான் நிற்பதாக நினைத்து 234 தொகுதிகளிலும் கொண்டு வாருங்கள். ஏன்னா ஆளுமை மிக்க கட்சி என்பதை தாண்டி அடிப்படை கட்டமைப்பு இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கு. அவங்களுக்கு இல்லன்றீங்க? அவங்களுக்கு இல்லன்னு சொல்லல. இப்பதான் 2 வருஷ குழந்தை. முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் ஏறத்தாழ 70 வயதில் ஒரே இயக்கத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய கட்டமைப்பு என்பது வேற வச்சிருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல, வாக்குகள்லாம் வருமா போகுமான்னு பேசும்போது அப்படி எப்ப சார் தெரியும்? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதானே தெரியும்ன்றீங்க. ஆமா, விஜய் மூடி தானே வச்சிருக்காரு எல்லாத்தையுமே. கட்டமைப்புல இருந்து எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குவார் திறந்துட்டாருன்னா அப்பதானே நமக்கு தெரியும். இப்பவே எப்படி நீங்க பலவீனமா இருக்கிறாருன்னு முடிவு பண்றீங்கன்னு கேக்குறேன். பலவீனம் சொல்லல. ஆனா 70 ஆண்டுகள் கட்சிகளும் 31 வருஷம் ஆண்ட கட்சியும் என் பின்னாடி வாங்கன்னு சொல்றாங்களே, இதுவரைக்கும் 2 ஆண்டு காலம் எத்தனை கட்சி வந்துச்சு? ஓகே, பேசும். அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் 70 வருஷ கட்சி என் பின்னாடி வாங்கன்னு சொல்லலாம். திரு ரவீந்திரன், 2021 மதுரையில 5 வாங்கியிருக்கோம். திமுக 5, அதிமுக 5. பாஜகவுடன் கூட்டணி இருக்கிற போது கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 75 சட்டமன்ற தொகுதிகள்னா இப்பவும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தானே இருக்கு. இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரவேண்டிய ஒரு தேவை இருக்குங்கிறத தவிர மற்றபடி அவங்க வலுவா தானே இருக்கிறாங்க. இவங்களை நீங்க சீமானுக்கு அடுத்த இடம்னு கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது பொருத்தமானதா? இல்ல, அப்படி சொல்லலாம். 2வது பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். தென் மாவட்டத்தில் சொல்லும் போது அந்த 10 தொகுதி அவர் கூட்டணியோட நின்னாரு, இவர் தனியா நின்னாரு. சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன இடத்துல இவரை 4 தள்ளியிருக்காங்கிறது அன்டிஸ்பியூட்டபிள் ஃபேக்ட். பொறாமையிலையும் பொச்சரிப்பிலும் தான் இதை யாரும் மறுக்கலாமே தவிர இது உண்மை. மற்றபடி விஜயை பொறுத்த அளவில் டு பி சீன் தான். பட் அவருக்கு பெரிய கூட்டம் கூடுது, மாநாடு வருது. ஆனால் விஜயகாந்த் மாநாடு கடைசி வர மக்கள் நின்று கேட்டாங்க. இவருக்கு கூட்டம் இவர் பேச ஆரம்பிக்க முன்னாடியே கலைஞ்சு போயிட்டு இது பெரிய ஃப்ளா. சிவாஜி சரத்குமார் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுது. இப்போ 2006ஆம் ஆண்டு சரத்குமார் ஜெயலலிதா அம்மையாரை ஆதரிக்கும் போது நான் சொன்னேன், உண்மை வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்காக நம்ம தோக்கடிக்க நிற்கிறோம், நீங்கள் போய் ஆதரிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். அப்போ அவர் தென் மாவட்டத்தில் போகும்போது அவரை பார்த்து வந்த மக்கள் உடனே திரும்பி போயிட்டாங்க. அப்போவே தென் மாவட்டங்களில் பண்ணையார் என்கவுண்டருக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு தண்டனை இருக்கும், அரசியல் ரீதியாக ஓட்டு போட மாட்டாங்க சரத்குமாருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி சிவாஜி கணேசன் அண்ணன் சிவாஜி கணேசன் பேச ஆரம்பிக்கும் போதே கூட்டம் கலைஞ்சிரும். விஜய் பேச ஆரம்பிக்கும் முன்னாடி கூட்டம் கலைஞ்சது ஒரு பெரிய மைனஸ். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நாளைக்கு தான் முடிவு பண்ணோம், பிரியன் சொல்றது கரெக்டா, இவர் சொல்றது கரெக்டா, அந்த அக்னீஸ்வரன் சொல்றது கரெக்டாங்கிறது டு பி சீன் தான். பட் என்னோட இதுக்கு இந்த கூட்டம் கலைஞ்சதை விஜய்க்கு ஒரு மைனஸா பார்க்கிறேன். இன்னும் இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள்னு விஜய் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன்ல சீமான் எமர்ஜ் ஆன மாதிரி பிரியன் கேட்டுக்கிடுங்க, விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் எமர்ஜ் ஆகுதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் பல இஷ்யூஸ்ல சீமான் டிஸ்டிங்டா இருக்கிறதெல்லாம் சொல்லி டிபேட்டை திசை திருப்ப விரும்பல. தம்பி பேசட்டு. சரி, அவங்க இல்ல யாரும் பேசுறது. நம்ம நிகழ்ச்சியை நல்ல விதமா நிறைவு செய்வோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்வு பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது